மார்னிங்க. உங்கள் ஊரில் மழை பெய்தா? எங்கள் ஊரில் இன்னும் மழை நிற்கலை, பெஞ்சிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், செடிகள் எல்லாமே தண்ணி பட்டு 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 அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்களா? மழை இப்போ கூட என்ன லைட்டாக வெளிச்சம் பட் தூறல் அடிச்சுட்டே தான் இருக்குது. தூறல் விழுறது தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் தூறல் விழுந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் நிற்கலை மழை. ஜினியா செடிகள் விற்றெடுக்கலான்னு அப்படியே விட்டுருந்தேன், அது இப்படி ஆயிடுச்சு. இந்த 7 days ரோஸில் நேற்றுக்கு ஒரு பூ எடுத்துட்டேன். அன்னைக்கு பூ பூத்துருக்கு, ஒரு மொக்கு நிற்கிது, வரட்டும். தக்காளியில் குட்டி குட்டி காய்கள் இருக்குது. இன்னும் ஒரு காய், இன்னும் ஒரு 2-3 காய் இருக்குது. பார்த்தீங்களா? இதில் எல்லாம் காய் வரவே இல்லை. சரி, வர்றது வரட்டும். அப்புறம் இங்கே இருக்குது செவந்தி, அப்புறம் சாமந்திகள், நாற்றுகள்லாம் நிற்கி. சண்டே ஒருத்தங்க நாற்று கேட்டிருக்காங்க, கொடுக்கணும். அவங்களுக்கு நாற்றுகள் எடுத்து. அப்புறம் செடிகள் பக்கம் கவனமாக இருங்க, ஏன்னா வெயில் டைமுங்கிறதுனால எறும்புகள் வந்துடுச்சு அப்படின்னா மாவு பூச்சி வந்துடும். அதனால் நானும் செடிகளுக்கு மழை இருக்கிறதுனால அடிக்கடி பார்க்குறப்ப எல்லாம் பார்க்குறேன், ஒரு சில செடிகளில் இருக்குது மாவு பூச்சி. ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்புறம் உங்களில் யாருக்காவது சாமந்தி நாற்றுகள் தேவைப்பட்டால், இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இங்கே கழிக்கவளை, பாரஷால் அந்த மாதிரி பார்டர் ஏரியாஸ்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொடுக்க முடியும். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொரியர் பண்ணல. இது வரைக்கும் லைவ் பிளான்ஸ் நம்ம கொரியர் பண்ணுறப்போ அதுக்கேற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ சேஃபாக வரும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் யோசிச்சு இப்படி சொன்னேன். இங்கே பார்த்திங்களா, நாட்டு வெரைட்டி எல்லாமே நாற்றுகள் வருது, தெரியுதா? இப்படி தான். ஆனால் இதில் கூட்டமாக வச்சுருக்கிறேன் நிறைய. ஸோ இதை இனி வேறு தொட்டியில் மாற்றணும். என்ன கலர்னு பார்த்துட்டு. இங்கே பார்த்தீங்களா, பூச்சிகள் பயங்கரமாக இருக்குது. இதுலேயும் அப்படி தான் பூச்சிகள் எல்லாமே இருக்குது, கவனிக்கணும். தக்காளி இருக்கிறதுனால கொஞ்சம் அடர்த்தி அந்த இடம் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருவோம். இது ஒயிட் கலர், இது வைலட் கலர், இது ப்ரௌன். ஒரு இது செடி நிற்கிது, 1-2 நாற்றுகள் இங்கே நிற்கிது. பப்பாளி நாற்று நிற்கிது. சாமந்தி நாற்றுகள் தேவைப்பட்டால், இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இங்கே கழிக்கவளை, பாரஷால் அந்த மாதிரி பார்டர் ஏரியாஸ்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொடுக்க முடியும். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொரியர் பண்ணல. இது வரைக்கும் லைவ் பிளான்ஸ் நம்ம கொரியர் பண்ணுறப்போ அதுக்கேற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ சேஃபாக வரும்னு எனக்கு தெரியல. அதனால தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் யோசிச்சு இப்படி சொன்னேன். இங்கே பார்த்திங்களா, நாட்டு வெரைட்டி எல்லாமே நாற்றுகள் வருது, தெரியுதா? இப்படி தான். ஆனால் இதில் கூட்டமாக வச்சுருக்கிறேன் நிறைய. ஸோ இதை இனி வேறு தொட்டியில் மாற்றணும். என்ன கலர்னு பார்த்துட்டு. இங்கே பார்த்தீங்களா, பூச்சிகள் பயங்கரமாக இருக்குது. இதுலேயும் அப்படி தான் பூச்சிகள் எல்லாமே இருக்குது, கவனிக்கணும். தக்காளி இருக்கிறதுனால கொஞ்சம் அடர்த்தி அந்த இடம் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருவோம். இது ஒயிட் கலர், இது வைலட் கலர், இது ப்ரௌன். ஒரு இது செடி நிற்கிது, 1-2 நாற்றுகள் இங்கே நிற்கிது. பப்பாளி நாற்று நிற்கிது, ஒரு நாற்று நிற்கிது. பார்த்தீங்களா? ஒரு சில புல்லுகள் முளைச்சிருக்கு, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். தக்காளி நாற்று, இந்த பப்பாளி பழம் நாற்றுகள் வருது. இது டேபிள் ரோஸ் ஒரு கலர் நல்லா படர்ந்து வருது. பார்த்தீங்களா? இது ஒரு கலர்.
அப்புறம் நான் ஒரு கலர் இருக்குது டேபிள் ரோஸ். இதில் வந்து காஸ்மாஸ் நல்லா வருது, கூடவே புல்லுகள் நிறைய வளருது. இதை ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா செடிகள் வந்து வளர விடாது. மழை டைமுங்கிறதுனால நம்ம இழுத்ததும் வந்துடும், அது ஒன்று இருக்குது ஒரு ப்ளஸ். அப்புறம் இதுவுமே வந்து கூட்டமாக பூக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதில் ஒரு பால்சம் செடி இருக்குது, அப்புறம் ஒரு டேபிள் ரோஸ் இருக்குது, இங்கே ஒரு செடிகளோட நாற்று இருக்குது. அப்புறம் ஒரு சிலவங்க செடி கேட்டிருக்காங்க அப்புறம் இது இங்கே பாருங்கள், எல்லோ ரோஸ் கட்டி காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, ஃபுல்லாகவே விரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரே ஒரு பிச்சி பூவோட மொட்டை நிற்கிது, பறிச்சிட்டேன். இது எல்லோ கலர், இதை மறுபடியும் இது பண்ணி வைக்கணும். இதாகிடுச்சு போல், விழுந்துடுச்சு. ஸ்டாண்டுமே பத்தலை, ஸோ அதை சரி பண்ணி வைக்கணும். ஓகே. அப்புறம் இதில் இங்கே நாற்று வருது, பார்த்தீங்களா, தெரியுதா? இதான் நாட்டு ரகம், பார்த்தீங்களா, நாற்று வருது. அப்புறம் இங்கே பாருங்கள், இதுக்கும் நாற்று வருது. இதில் ஒரு 3 கலர் இருக்குது. மழை பெய்ததுனால அப்படியே சாஞ்சிடுச்சு. இதில் வந்து பூண்டு இருக்குது, பார்த்தீங்களா. இதில் ஒயிட் நின்றுச்சு, மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. இது ஆரஞ்சு. அப்புறம் டேபிள் ரோஸில் இங்கே பார்த்தீங்களா ஒயிட் கலர், பட் இது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர், பார்த்தீங்களா, நல்லா இருக்கு இல்லையா? ஆரஞ்சில் நடுவில் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதோட பூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்ச நாள் தாண்டதுக்கப்புறம் சேல்ஸ்க்கு கொண்டு வர்றதுக்காக தான். அப்புறம் இது வந்து வயலட் கலர், இது என்ன கலருன்னு தெரியல, இதுவும் வயலட் தான். அப்புறம் இது வந்து என்னோடய முல்லை செடி, கீழே வச்சுருந்தேன், ஒழுங்காக வரல, இப்போ மேலே கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புட்டுக்கள் கொடுத்துச்சு ஒரு நாளைக்கு, என் பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்தது. அப்புறம் இது வந்து படர்ந்து போகுது. இது என்னமோ ஒரு வெரைட்டி, நான் ஒரு வழியோரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான், பார்ப்போம். அப்புறம் இங்கே ஜெரிபராலாம் நிற்கிது. இதில் அந்த குட்டி திருவாசி மல்லி நிற்கிது. இதுலேயுமே நாற்றுகள் விட்டுருக்குறேன், பார்ப்போம். இது ஒரு கலர் செடி. அப்புறம் வெயில் டைமுங்கிறதுனால உங்களோட செடிகளை நல்லா பராமரிச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யாமல் வெயில் அடிச்சிட்டு இருக்குன்னா நல்லாவே பராமரிங்க, ஏன்னா மாவு பூச்சிகள் வந்து தாக்கும். ஸோ என்கிட்ட மாவு பூச்சிகள் இல்லாமல்லாம் இல்லை, இருந்துச்சு. நான் பார்த்துட்டேன்னா அதை அப்படியே நசுக்கி விட்டுருவேன், அதை எடுத்து வெளியே வச்சு. ஸோ தென் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருவேன். இப்படி தான் இருக்குது. லைட்டாக வெயில் வருது, பட் ரொம்ப வெயிலெல்லாம் இல்லை. இந்த செடியில் தான் மாவு பூச்சி இருந்துச்சு, பட் இப்போ இருக்கான்னு பார்ப்போம். இந்த செடியில் ஃபுல்லாகவே மாவு பூச்சி இருந்துச்சு, பட் நான் அன்றைக்கி வீடியோ எடுக்கல. அதை பார்த்த ஷாக்கில் அப்படியே அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கடவுள் கிருபை பண்ணியிருக்கிறாரு, எதுவுமே இல்லை. ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ என் செடிகள் எல்லாமே போயிடும் போல் அப்படின்னு. பட் பரவாயில்ல, வராமல் இருக்கிறதுக்கு. மழை எப்படிட்டு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் மாவு பூச்சிகள் வரும். இது வந்து அன்னைக்கு எடுத்து வச்ச முல்லை, அந்த 7 அடுக்கு 10 அடுக்கு முல்லை, ஓகேவா. அது இது வந்து நாற்றுகள் ஒட்டுருக்கிறது. இது வந்து ஒரு மாதிரி, இது என்னமோ ஒரு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இது வந்து ஒரு மாதிரி தண்டு வந்து வயலட்டில் ஒரு மாதிரி வயலட் ஷேட் வர மாதிரி, பார்த்தீங்களா, தெரியுதா, இப்படி இருக்கும். இது எல்லாமே ஒயிட் சம்திங் ஒரு கலர். நான் வந்து நாற்று போடுறப்ப இது வீடியோ போட்டிருப்பேன், நாற்று வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி. நாற்று இல்லையே, கம்பு இது பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி. இதுவுமே அப்படி தான் வச்சுருக்கு. சரி வருமானு பார்ப்போம். மற்றபடி என்னோடய செடிகள் இப்படி தான் இருக்குது. தக்காளி செடி நல்லா வளர்ந்துருக்கு, பட் இன்னும் பூ வந்திருக்கு, பட் காய் வந்த மாதிரி இல்லை. இதுலேயுமே ஒரு 10 அடுக்கு மல்லி வந்து பதியம் போட்டு வச்சுருந்தேன், பட் அது வந்து வளருமான்னு தெரியல, பார்ப்போம். இதில் ஒரு ஜெவந்தி நாற்று இருக்குது, பார்த்தீங்களா. இங்கே ஒரு குட்டியுமே இருக்குது, இது எல்லாம் பட்டு போயிடுச்சு. இங்கே ஒன்று இருக்குது, அது ஒரு ஒயிட்டு, இது என்ன கலருன்னு தெரியல, இதுவும் ஒயிட்டுன்னு தான் நினைக்கிறேன், நான் பதியம் போட்டு வச்சது. இதில் நிறைய கலர் இருக்குது, இதை வந்து மாற்றி வைக்கணும்.
இல்லைன்னா சிக்கலாயிடும். இது ஒத்த செடி எல்லாமே ஒரே பக்கத்தில் ஆயிடுச்சு போல். 4 செடி இருக்குதுல. அப்புறம் ஏதோ புல் முளைச்சிருக்கு, இங்கே விட்டுருவோம். சரி, செடிகள் பக்கத்தில் வந்து உங்ககிட்டேயும் பேசி செடிகள்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு தனி சுகம். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காயில் எதுவுமே இல்லை, வளரட்டும், காய்கள் வைக்கட்டும். இங்கே பாருங்கள், இது ஒன்று ஒரு மாதிரி உடஞ்சிருக்கு. ஸோ இதை எடுத்து வேறு ஒன்றில் நட்டு வச்சுருவோம். பார்த்தீங்களா, உடஞ்சி நிற்கி. பட் இதை எடுத்து நல்லா வச்சுருவோம், வருதான்னு பார்ப்போம். சரியா? நான் இப்போதைக்கு இதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, இதில் வச்சிடுறேன். இந்த தொட்டியில் வச்சிடுறேன். அங்கிறது பார்ப்போம். அழகானே. சரிங்களா? சரி, உங்கள் தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முல்லை செடியில் வந்து இப்படி மொட்டுகள் வந்ததும் இந்த மாதிரி ஒரு மாதிரி புழு கடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியல. பார்த்தீங்களா, தெரியுதா? ஒரு மாதிரி புழு வந்த மாதிரி ஆகிடுது. அதை நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மொட்டுகள் இந்த மாதிரி புழு வந்த மாதிரி. இது எதனாலேன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இது அடுக்கு மல்லி, இதில் தான் வச்சுருக்கிறேன். சரி பார்ப்போம். இந்த அடுக்கு மல்லி முடிஞ்சால் வேறு தொட்டியில் மாற்றணும். லைட்டாக புழுக்கள் வந்திருக்கு. ஸோ அது இலைகளை எல்லாம் எடுத்து விட்டுட்டோன்னா அது இதாயிரும். செடிகள் பக்கம் வந்தாலே போகிறதுக்கு மனசு இருக்காது, அதுதான் உண்மை. கொஞ்சினியாகவும் நிறைய நிற்கிது. சரி, இங்கே ஒரு புல் முளைச்சிருக்கு, அதையும் எடுத்துருவோம் கையுடனே. சரி, ஓகே. இது எல்லோ கலர் முட்டை இருக்குது, பார்த்தீங்களா? சரிங்க, பாய். இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.